ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம ஜூலை மாதம் மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதம் நடக்கும்? ஏதாவது சுமாரான பலன்கள் இருக்கா? அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா? இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் தான் பார்க்குறோம். எல்லோருக்கும் உங்கள் ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு லக்னம் தெரியல. லக்னம் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கால வரைக்குமான பலன்களை சொல்லக்கூடிய இடம் ஜாதகத்தில் லக்னம். ஸோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம கடந்த காலங்களில் ஒரு 2-3 மாதமாக பலன் போட்டுக்கிட்டே இருக்கோம். இனி வருங்காலங்களில் லக்னத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனலில் லக்ன பலன் வருது. அதில் மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் பலன்? முதல்ல உங்கள் லக்ன அதிபதி எப்படி இருக்கார் இந்த மாதத்தில், மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுடைய என்ன பலன்களை செய்வாங்க, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் பார்க்குற போது முதல்ல ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது பண வரவு அல்லது உங்களுடைய பண சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்லை. இந்த மாதம் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறது யாருடைய பணமாவது உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். எப்பயுமே 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். இந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது கையில் பணம் இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லைங்கிறவங்க ஏதாவது கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த செலவுகள் இல்லைன்னா நமக்கு தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், சூரியன் இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும். அல்லது நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே உங்கள் லக்ன பிரகாரம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய லெவலில் காரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளான் பண்ணுங்கள். இந்த பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறதையும் யோசித்து செயல்படுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த ட்ராவல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ப்ராப்பர்ட்டி விற்குமா அப்படின்னா எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. பட் அது தேவை இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த மாதம் கொடுக்கலாம். இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, இதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். உங்களுடைய நல்லா பாருங்கள், உங்களுடைய மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். சனி பகவான் பார்த்தாலே ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், இனி எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம். எந்த இதில் வராலும் நீங்கள் இருங்க. மாத சம்பளம் வாங்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த உங்களுக்கு வேலை இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் இந்த மாதத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் கொண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. 4ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் பார்க்கும் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனப்பான்மை, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். வேலையில் நிறைய ப்ராப்ளம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் ஏதாவது எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் இருக்குது.
அதுலேயும் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, அதுலேயுமே நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. பட் அதே சமயத்தில் எந்த வேலையில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ வேலையை நீங்கள் ரசித்து பண்ணுங்கள், இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். மறுபடியும் எனக்கு வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷன் ஏதாவது வருமானா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. மற்றபடி போனஸை இன்சென்டிவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப மீகராக தான் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் லோன் வாங்கி கடன் வாங்கி ஏதாவது இடங்கடை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக வண்டி வாகனங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாகவே இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை அன்பை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் யாரையோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஓரளவுக்கு லாபத்தை ஏர்ன் பண்ணுவீங்க. உங்கள் பார்ட்னரும் ஓரளவுக்கு உங்களால் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த ஜூலை மாதம் என்பது ஆணியும் ஆடியும் கலந்த மாதமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிருக்கு, நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் ஆகும். உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் உண்டு, ஏற்றம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணன் இருந்தாங்கன்னா நன்மைகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள், பப்ளிசிட்டி இது நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி வாங்கணும்னு டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைவு. ஏற்கனவே சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 12லேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருக்கக்கூடிய தேவையற்ற வைத்திய செலவை உண்டு பண்ணுவார். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.